இந்தியாவிலேயே அதிக பாதுகாப்பு இருக்கிற பாராளுமன்றத்தில் மொத்தம் 3 அடுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கு. ஒன்று வெளியே இருந்து உள்ளே போகிற இடத்துல, தென் ரெண்டாவது லோக்சபா ராஜ்யசபா போகிறதுக்கு முன்னாடி, அண்ட் லாஸ்ட்டாக என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி. இது எல்லாத்தையும் மீறி அவங்க வச்சிருந்த புகைக்குண்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் பாதுகாப்புக்காக 300 பேர் செக்யூரிட்டிக்கு இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 125 பேர் தான் இருந்திருக்காங்க. பார்வையாளர்கள் இருக்கிற இடத்துல இருந்து குதிச்சு சர்வாதிகாரம் ரொம்ப நாள் நீடிக்காது, மணிப்பூர் ஜெய்பீம் இந்தியா வாழ்கன்னு கத்திட்டு சபாநாயகரோட சேர் வரைக்கும் எடுத்துகிட்டு போக பார்த்துருக்காங்க. ஆனால் பஞ்சாப் எம்பி ஒருத்தர் மடக்கி பிடிச்சார். இதை செஞ்சதுக்காக மொத்தம் 7 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சாகர் சர்மா, மனோரஞ்சன், அமோல் ஷிண்டே, நீலம் மாதிரியான ஆளுங்க. இவங்க முதல்ல ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் சேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யலாம்னு ஒரு வருஷமாக பிளான் போட்டது சொல்லப்படுது. அந்த குரூப் ஆரம்பித்ததும் 2021 தான். பொதுவாக இவங்க எல்லாரும் நல்லா படித்த ஆனால் சரியான வேலை கிடைக்காம இருக்கிற ஆட்கள். உதாரணமாக நீலம் கூட ஹரியானா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது போக எம்ஏ, எம்எட் அண்ட் எம்ஃபில் எல்லாம் படிச்சிருக்காங்க. மற்றவங்களும் குரூப் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தவங்க தான். கேஸ் விழுந்தால் வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இப்போது இவங்க எதுக்காக இதை செஞ்சாங்க, இதில் இருக்க பிரச்சனைகள் என்ன, எதையாவது மறைக்க இதை ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம ஸ்டைலில் பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்சிடென்ட் ஒன்றும் இந்தியாவுக்கு புதுசு கிடையாது. மே 5, 1994 பிரேம்பால் சிங் சாம்ராட் அப்படிங்கிற ஒருத்தர் லோக்சபாவில் குதிச்சுட்டு கத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அவரை பிடிச்சி கைது பண்ணதுக்கப்புறமா தான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதனால் விட்டுட்டாங்க. அதே 94 ஆகஸ்ட் 24 அன்னைக்கு மோகன் பிரதாப் விசிட்டர் கேலரியிலேருந்து குதிச்சு சத்தம் போட்டிருக்காரு. மன்மோகன் சிங் திவாரி அப்படிங்கிற இன்னொருத்தர் விசிட்டர் கேலரியிலேருந்தே கத்திட்டு இருந்திருக்காரு. ஆனால் இவங்க மன்னிப்பு கேட்கல. அதனால் 26 ஆகஸ்ட் அன்னைக்கு திஹார் ஜெயிலில் போட்டாங்க. 2001 பாகிஸ்தானோட தீவிரவாத அமைப்புகளான ஜெய்ஷ் இ முகமதும் லஷ்கரே தொய்பாவும் இந்திய பாராளுமன்றத்து மேலே இந்திய மக்கள் பிரதிநிதிகளை கொல்லணுங்கிற எண்ணத்திலேயே ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் அவங்களால பாராளுமன்றத்துக்குள்ளேயெல்லாம் போக முடியல. இதில் 6 டெல்லி போலீஸ், 2 பார்லிமெண்ட் செக்யூரிட்டி, ஒரு தோட்டக்காரர் இறந்துட்டாங்க. கடைசியில் அந்த 5 தீவிரவாதிகளையும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சுட்டு கொண்டுட்டாங்க. இதில் பாகிஸ்தானோட உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயோட பங்கு இருக்குன்னு அன்னைக்கு இருந்த சிஇயோட சீஃப் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஆனால் லஷ்கரே தொய்பா எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. சரி, இதுக்கும் இப்போ நடந்த அட்டாக்குக்கும் என்ன சம்மந்தம்? 1929 பிரிட்டிஷ் இந்திய பாராளுமன்றத்தில் பப்ளிக் சேஃப்டிக்கான சட்டத்தை கொண்டு வர பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 21 வயசு பையன் மீசை கூட முழுசாக வளரல, பென்சிலில் வரைஞ்ச அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட வீரத்துக்கும் தைரியத்துக்கும் பஞ்சமே இல்லை. இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொல்லிட்டு வெடிக்கிட்ட தூக்கி பாராளுமன்றத்தில் வீசினான். ஆனால் அவனை பிடிக்க முடியல. அந்த பையன் தான் மரியாதைக்குரிய பகத்சிங். ஆனால் அன்னைக்கு அவர் செஞ்சது அந்த சட்டம் இந்திய பொதுமக்களோட உரிமைகளை பாதிக்கும் அப்படிங்கிறக்காக தான். ஆனால் இன்றைக்கி இவங்க செஞ்சதுக்கான காரணங்களாக இருக்கக்கூடியது ஒன்று அட்டென்ஷன் சீக்கிங். அதாவது தன்னோட குரல், தன்னோட பேர், தான் சார்ந்த அமைப்புகளோட கொள்கைகள் யாரும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். உதாரணமாக 100 வருஷத்துக்கு முன்னாடி 1929 பகத்சிங், அப்புறம் 1994 பிரேம்பால் சிங் மாதிரியான ஆளுங்க பாராளுமன்றத்தில் செஞ்ச இந்த விஷயங்களை நாம் எப்படி இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோமோ அந்த மாதிரி இந்த 7 பேரும் அவங்களோட பேரும் குரலும் இந்தியா ஃபுல்லாக கேட்கட்டும்னு செஞ்சுருக்கலாம். காரணம், இப்போ இந்த புதுசாக கட்டப்பட்ட பாராளுமன்றம் ஓப்பன் ஆகியே சில மாதங்கள் தான் ஆயிருக்கு. ஸோ இப்போ இவங்க தான் முதல்ல இப்படி செஞ்சுருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மீடியாலாம் இவங்க யார், இவங்க எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு இதையே பேசி மக்கள்கிட்ட அவங்க ஐடியாவை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆன்லைனில் குரூப்பில் ஒரே மாதிரி ஐடியா இருக்கிற ஆளுங்களை சேர்த்து இந்த விஷயத்தை பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணமே ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக்குக்காக மற்றவங்க என்னை பார்க்கணும், அதுக்காக என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிற ஒரு வகையான சைக்கலாஜிக்கலான எண்ணம் தான். 2, உண்மையாகவே இவங்க நல்லா படித்து வேலை இல்லாமல் நம்மளில் நிறைய பேர் மாதிரியே திறமை இருந்தும் கஷ்டப்படுற ஆளுங்களாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் உண்மையாலுமே நாட்டில் இருக்கிற ஜாதி மத அரசியலும் மொழி இனம் ரீதியாக ஒருத்தனை எடப்பொடியக்கூடிய எண்ணம் அதிகமாகிட்டே வர்றதும், லஞ்சம் மாதிரியான விஷயத்தினால பாஸ் ஆகியும் வேலை கிடைக்காம இருக்கிற கோவத்துலையும் இதை செஞ்சுருக்கலாம். காரணம், இந்தியாவில் வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதுக்கான டேட்டா கூட ஆன்லைன்லேயே கிடைக்கும். 40 வயசாகியும் எனக்கு வேலை கிடைக்கல, குரூப் எக்ஸாம் எழுதி பார்த்துட்டேன், அது இதுன்னு எனக்கான எல்லா தகுதியும் இருந்தும் கொடுக்க மாட்டேங்கிறங்கிற கோபம் தாங்க முடியாமல் மக்கள் மீடியாவை என்னை கவனிக்க வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துலையும் அதை செஞ்சுருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி போராட்டம் செஞ்சாலும் அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டேங்குதுன்னு இப்படி பண்ணியிருக்கலாம். இந்த மெத்தட் அவங்களுக்கு சரின்னு தோணியிருக்கலாம். 3, நம்ம பாராளுமன்றத்தில் பாதுகாப்பில் எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குன்னு திரும்ப நிரூபிக்கிற மாதிரியே இருக்குது இந்த விஷயம்லாம். போன தடவை தீவிரவாதி உள்ளே வர முடியல, ஆனால் இப்போ இவங்க கையில் பாம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொருளை சாதாரணமாக உள்ளே கொண்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் கவர்னர் மாளிகை முன்னாடி ரோட்டில் ஒருத்தன் பாட்டில் வீசுறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்க. அதுக்கே முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு ஐடி விங் சண்டை போட்டுட்டு இருந்த ஆட்கள் இப்போ உள்ளேயே வந்து குண்டு வீசுறதுக்கு யாரை பதவி விலக சொல்லுவாங்கன்னு தெரியல. இதை பற்றி விசாரணை நடத்தணும்னு கோரிக்கை வச்ச அமைச்சர்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்லிமெண்ட்டுக்கே போகாத அமைச்சர் பேரையும் சேர்த்தே போட்டிருக்காங்க. கடைசியில் தப்புன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்லிமெண்ட்டுக்காகவே தனியாக ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் தான் மற்ற அமைச்சர்களோட சம்பளம் போடுறது, பார்லிமெண்ட் ரன் பண்ணுறதுக்கான மற்ற விஷயங்களை கவனித்து இன்க்ளூடிங் செக்யூரிட்டி விஷயங்களையும் சேர்த்து தான். ஸோ இப்போ அவர் தான் என்ன தப்பு அப்படின்னு பார்த்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தின்னு தன்னோட குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாரையும் இதே மாதிரி ஒரு பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இழந்த ராகுல் காந்தியும் லோக்சபாவில் தான் இருந்திருக்காரு.
ஸோ உண்மையிலேயே அவங்க கையில் உண்மையான குண்டு ஏதாவது இருந்து அதை போட்டிருந்தா இது உலகளவில் பெரிய பிரச்சனையாக போயிருக்கும். ஆளுங்கட்சிக்கு எல்லா நாட்டிலேயே இருந்தும் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருக்கும். இல்லைனா இதை வீசினவன் முஸ்லீமாக இருந்திருந்தாலும் வேர்ல்டில் இருக்க எல்லா சேனலும் இதை கவர் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா ஏதாவது மாநிலத்தோட அமைச்சர் இல்லைனா அதில் அடிபட்டோ ஏதாவது நடந்திருந்தாலும் இழப்பு தான். 300 பேர் பாதுகாப்புக்கு இருக்க வேண்டிய இடத்துல 125 பேர் தான் இருந்திருக்காங்க. ஸோ முதல்ல அந்த காலியாக இருக்கிற இடத்துக்கும் ஆளுங்களை வேலைக்கு போடுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாரும் பண்ண முடியாத அளவுக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது இந்தியா இவ்வளோ பெரிய நாடுன்னு சொல்லிட்டு இருக்க அதே நேரத்தில் இந்திய பாதுகாப்பு இவ்வளோதான்னு மற்ற நாடுகள் நம்மளை பார்த்து நினைக்கிற எண்ணத்தை கொண்டு வந்துடும். பழைய பார்லிமெண்ட்டில் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 20 அடி உயரம் இருக்கும். அங்கேருந்து குதிச்சு தான் கீழே வர முடியும். ஆனால் இந்த புது பார்லிமெண்ட் ஈஸியாக கீழே வர்ற மாதிரி டிசைனில் ஒரு தப்பு இருக்குன்னு நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் சரி பண்ணிவிடுவாங்கன்னு நம்பலாம். ஆனால் கையெழுத்து போட்டால் அந்த அமைச்சர் மட்டும் தனியாக தப்பு சொல்ல முடியாது. அமைச்சர் எல்லாரையும் தனித்தனியாக செக் பண்ணி பாஸ் கொடுக்கவும் முடியாது. ராஜஸ்தான்லேயும் டெல்லியிலையும் இருந்து மைசூர் எம்பி கிட்ட வந்து வாங்கினது கூட இந்த விஷயத்தை பிளான் பண்ணவங்க வேறு எங்கேயும் பாஸ் ஈஸியாக கிடைக்காதனால இங்கே வந்து பார்த்து செஞ்சுருக்கலாம். இப்போது அந்த கையெழுத்து போட்டு கொடுத்த மைசூர் எம்பியை சஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த செக்யூரிட்டி பிரீச் நடந்ததுக்காக கேள்வி கேட்ட அந்த எம்பிங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது கூட அந்த மைசூர் எம்பி மீடியா முன்னாடி ஏதாவது சொல்ல போய் அது பெரிய பிரச்சனையாக ஆகிடக்கூடாதுங்கிறக்காக கூட இருக்கலாம். இப்படி இந்த ஒரு விஷயத்தில் நிறைய ஆங்கிள்லேருந்து யோசிக்க வேண்டியிருக்கு. அண்ட் இங்கே நான் யாருக்கும் எதிராகவும் பேசல, சப்போர்ட்டாகவும் பேசல. ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒருத்தனுக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் வருமோ அதை தான் பேசியிருக்கேன். இதை பற்றின விஷயங்கள் இன்னும் விசாரணையில் வெளியே வரும். அப்போ உண்மையிலேயே வேலைவாய்ப்பு அண்ட் பிரிவினைக்காக தான் போராட்டம் செஞ்சாங்களா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு இன்னும் 2-3 நாளில் வெளியே வந்துடும். அது வரைக்கும் பார்க்கலாம். அண்டு வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் இருந்தாலும் மறக்காமல் நான் வீடியோ போடுறேன். ரொம்ப நன்றி நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சின்ன ஹெல்ப்பாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் சேனலை வளர்க்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.